முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இலங்கையின் முதலாவது ஃபீல்ட் மார்ஷலாக இன்று தரம் உயர்த்தப்பட்டுள்ளார். இதற்கான வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. பாதுகாப்பு அமைச்சின் வளாகத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. பாதுகாப்புத்துறையின் தலைமை அதிகாரிகள் வருகை தந்த பின்னர் வைபவம் ஆரம்பமானது. 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு ராணுவத்துக்கு தலைமை வகித்த ஜெனரல் சரத் பொன்சேகா நிகழ்வு இடம்பெற்ற இடத்துக்கு வருகை தந்தார். அதன் பின்னர் பிரதம நீதியரசர், பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தனர். மரியாதை அணிவகுப்பில் ஜனாதிபதி வரவேற்கப்பட்ட பின்னர் ஜெனரல் சரத் பொன்சேகா பதவியேற்பு மேடைக்கு வருகை தந்தார். சரத் பொன்சேகாவுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவி வழங்குவது தொடர்பிலான அறிவித்தலை பாதுகாப்பு செயலாளர் வாசித்தார். அதனை அடுத்து இலங்கையின் முதல் முறையாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஃபீல்ட் மார்ஷல் பதவி உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஃபீல்ட் மார்ஷல் கொடி பறக்கவிடப்பட்டது. இராணுவம், விமானப்படை, போலீசார், சிவில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட அனைத்து துறையினரும் பல்வேறு தியாகங்களை செய்தனர். அன்று யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இன்று ஃபீல்ட் மார்ஷலாக பதவியுறுத்தப்பட்டுள்ள சரத் பொன்சேகா வழங்கிய தலைமைத்துவம் மிக முக்கியமானது. அதன் காரணமாக அனைத்து படைகளையும் ஒன்றிணைத்து பாரிய வெற்றியை அடைந்து கொள்ள முடிந்தது. ஜனாதிபதி உரையாற்றிய பின்னர் மரியாதை அணிவகுப்பு இடம்பெற்றது. ஃபீல்ட் மார்ஷல் பதவிக்கு தரம் உயர்த்தப்படும் ஒருவருக்கு 5 நட்சத்திரங்கள் வழங்கப்படுவதுடன் அவர்கள் ஓய்வு பெறாமையும் விசேட அம்சமாகும். அதே போன்று இந்த பதவிக்கு நியமிக்கப்படும் ஒருவருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரின் அதிகாரம் கிடைக்கும். ஒரு நாட்டில் முப்படைகளில் வழங்கப்படும் அது உயர் பதவியாக ஃபீல்ட் மார்ஷல் கருதப்படுகின்றது. அதே போன்று அவருக்கு பல விசேட சலுகைகளும் கிடைக்கின்றது.